நீங்கள் பிரியாணி செய்யும் போதெல்லாம் அது என்ன பிரியாணியாகவும் இருக்கலாம். இந்த கத்திரிக்காய் பொரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ஆபஜின்ஸ். இதுக்கு ஆபஜின்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், சின்ன கத்திரிக்காய். ஸோ இதில் வந்து 750 கிராம் நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ரவுண்டாக வெட்டிக்கணும். கத்திரிக்காய் எல்லாம் ஸ்லைசஸாக வெட்டியாச்சு. இது வந்து 2 வெங்காயம். ஸோ வெங்காயத்தை வந்து மெல்லிசாக இப்படி நீளமாக நீங்கள் வெட்டி, ரெண்டுக்குமே வந்து உப்பு மஞ்சள் நீங்கள் சேர்க்கணும். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நாங்கள் அப்புறம் சமைக்கிறப்பவும் போடுவோம் உப்பு. ஸோ அதனால் இது கொஞ்சமாக போடுங்க உப்பு. அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே பெரட்டினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு. இப்போ கத்திரிக்காய் முதல்ல பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து ரொம்ப முழுக்க பொரியணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு இப்படி பொன் நிறமாக வர்றப்ப, இப்படி வர்றப்ப நீங்கள் எடுக்கலாம். எப்பயுமே வெங்காயம் பொரிக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சீக்கிரமாக அப்படியோ கருகிடும். கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வர்றப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த ஹீட் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைக்கணும். பாருங்கள், இப்போ சரியாக வருது. இப்போ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை எடுத்துடணும். ஸோ சமையல்னு சொல்கிறப்ப வந்து இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். பாருங்க, ரொம்ப அருமையாக இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நாங்கள் இப்போ எப்படி இந்த ப்ரிப்ரேஷன் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சில பொருட்கள் வந்து நாங்கள் இப்போ சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், க்ரஷ்ட் சில்லிஸ். பாருங்கள், க்ரஷ்ட் சில்லிஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். நீங்கள் குறைவாகவும் போடலாம், கூட வேணாலும் போடலாம்.